இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, நேற்று உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடினோம். இன்று இரண்டாவது நாள். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நேற்று உயிர்ப்பு பெருவிழாவை எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க? நேற்று உயிர்ப்பு பெருவிழாவை நேற்று எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க? கொண்டாடினீங்களா இல்லையா? நேற்று உயிர்ப்பு அது தெரியுமா? சந்தோஷம். இன்னும் தவக்காலத்திலே இல்லாமல் இல்லை, விஷ் பண்ணியிருப்போம். ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருப்போம். மொபைலில் மெசேஜ் அனுப்பியிருப்போம், ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருப்போம். நீங்கள் கேட்கலாம், நீங்களாம் வச்சிங்களா ஃபாதர் அப்படின்னு. நானும் வச்சேன், ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன், நிறைய பேருக்கு செய்தியெல்லாம் அனுப்பிவிட்டோம், விஷ் பண்ணோம். வேறு எப்படி கொண்டாடணும்? நேற்று தான் ஃபாதர் 45 நாள் கழித்து கறியை கண்ணில் காட்டினாங்க. மற்ற நாள்லாம் வெறும் சாம்பாரும் புளிக்குழம்பாக போச்சு. நேற்று தான் அப்படி சாப்பிட்டோம் நிறையா, அப்படி கொண்டாடினோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை மற்ற எப்படியெல்லாம் கொண்டாடினார்கள் என்ற கேள்வி எழுப்பினால் நிறைய சொல்லுவோம். ஆக உயிர்ப்பு என்பது இது மட்டும்தானா, அல்லது இதோடு நின்று போய்விட்டதா? அல்லது நேற்று நாம் கொண்டாடிய அந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு என்ன பாடத்தை விட்டு செல்கிறது, அல்லது எதை நம்முடைய வாழ்விற்கு கொண்டு வருகிறது அப்படி என்று யோசித்தோம் என்றால், நேற்றைய உயிர்ப்பு பெருவிழா ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கின்றது. என்ன அனுபவத்தை கொடுக்கிறது? நம்பிக்கை அனுபவத்தை கொடுக்கிறது. வாழ்வு உண்டு என்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. வாழ முடியும் என்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. எத்தனை துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் கடந்து செல்ல முடியும், ஆண்டவர் வழிநடத்துகிறார் என்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், அந்த இறப்பு ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கைக்குள் வைத்து கொள்ள முடியவில்லை. இறப்பு மட்டுமல்ல, அந்த கல்லறையை அடைத்திருந்த கல்லாக இருக்கட்டும், அல்லது அந்த கல்லறையை காவல் காத்த காவலர்களாக இருக்கட்டும், அல்லது அந்த கல்லறையாக இருக்கட்டும், இந்த மூன்றுமே ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கைக்குள் கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை. அதை தாண்டி இயேசுவினுடைய உயிர்ப்பு இருந்தது. நினைத்து பாருங்களேன், உயிரோடு ஒருத்தட்ட பழகிட்டு இருக்கும் பொழுது அவர் மேலே பயம் இருக்காது. ஆனால் அவர் இறந்து விட்டார் அப்படின்னா பயம். ஒரு சில பேருக்கு இறப்பு செய்தியை கேட்டாலே பயம். ஒரு சில பேர் சாவு வீட்டுக்கே போக மாட்டாங்க, பயம். இறப்பு என்றாலே அப்படி ஒரு பயம். நான்லாம் எங்கள் ஊரில் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் பங்குசாமியாரோட பின்னாடி பைக்கில் வச்சுக்கிட்டு பூசைக்கெல்லாம் போவோம். எனக்கு சாவை பார்த்தா பயம். அப்படி சாவெல்லாம் மந்திரிக்கு போகும்போது ஃபாதர் கூப்பிட்டு போவார். அப்போ ஸ்டோலு தீர்த்தம்லாம் கையில் வச்சுக்கிட்டு போகணும். இந்த சாவு வீட்டுக்கு போனாலும் ஃபாதர் சாவை பார்த்து மந்திரிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் இப்படி மேலாப்பில் பார்த்துக்கிட்டு நிற்பேன். ஏன்னா ஒரு வாட்டி சாவு முகத்தை பார்த்துட்டு வந்து 1 மாதம் வீட்டை விட்டு கிளம்பல 6 மணிக்கு மேலே, பயம். அப்போ ஸ்டோல் தீர்த்தம்லாம் இப்படி கேட்டாரா நான் மேலே தூக்கி கொடுப்பேன், இப்படி கையை நீட்டினா கீழே கொடுப்பேன், அந்த சாவை பார்த்துடக்கூடாது அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், சாமியாருக்கு படிக்க போகிறேன்னு சொல்கிறியே, அவஸ்தை கொடுக்க போகணும், சாவு மந்திரிக்க போகணும், ஆக்சிடெண்ட் இருக்கும், இல்லைன்னா பயந்துக்கிட்டு இருக்க இறப்பை பார்த்து அப்படின்னு. ஏனென்றால் இறப்பு அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொடுக்கின்றது. அந்த வீட்டை நினைத்து பாருங்கள். இயேசு இறந்து விட்டார், அழுதிருப்பார்கள், கண்கள் வீங்கி போயிருக்கும். ஏற்கனவே மரியா ஒரு கைம்பெண், தன்னுடைய ஒரே மகனையும் இழந்து விட்டார்கள் என சோகம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை அந்த வீட்டை அடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் பெண்கள் காலையில் கல்லறைக்கு செல்கிறார்கள். அவர்கள் அச்சத்தோடு பயத்தோடு சென்றார்கள். ஆனால் திரும்பி வருகின்ற பொழுது மகிழ்வோடு வந்தார்கள். அதுதான் இந்த உயிர்ப்பு நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி. துன்பம் நிலையானது அல்ல, இறப்பும் நிலையானது அல்ல, அதையும் ஆண்டவர் இயேசு வெற்றி கொண்டு விட்டார். எனவே வாழ்வு ஒன்று உண்டு என்பதைத்தான் இந்த உயிர்ப்பு நமக்கு கொடுக்கின்றது. ஏதோ மேம்போக்காக தவக்காலம் அடுத்து உயிர்ப்பு காலம் என்று சொல்லி மேம்போக்காக வாழாமல், மேம்போக்கான உலக காரியங்களில் இல்லாமல், சில பேர் இப்போ தான் கல்யாணம் வைக்க ஆரம்பிப்போம், தவக்காலம் எப்படா முடியும், கல்யாணத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்போக்கான காரியங்களில் மட்டும் நாம் கவனம் செலுத்தி விடாமல், இந்த உயிர்ப்பு கொண்டு வருகின்ற செய்தி இதுதான்.
நம்பிக்கையை கொடுக்கிறது. கடவுள் உயிர் தெழுந்தார், நம்பிக்கையை கொடுக்கிறது, வாழ்வை கொடுக்கின்றது, வாழ முடியும் என்ற தெம்பையும் தெளிவையும் கொடுக்கின்றது. எத்துணை துன்பங்கள் வந்தாலும் நாம் முன்னெடுத்து செல்ல நினைத்து பாருங்கள். இயேசுவை அடக்கம் செய்கின்ற வரையில் எத்துணை துன்பங்கள், அது தலைமை குருக்களாக இருக்கலாம், காவல் வீரர்களாக இருக்கலாம், அடியாக இருக்கலாம், உதையாக இருக்கலாம், என்று எத்தனையோ விதமான துன்பங்களின் ஊடாக ஆண்டவர் கடந்து சென்றார். இறப்பு ஒரு தோல்வியைப் போல இருந்தது, ஆனால் அந்த இறப்பின் வழியாக பலருக்கு வாழ்வு கொடுத்தது. எனவே இந்த உயிர்ப்பின் காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கி தொடர்ந்து எத்தனை விதமான துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் அந்த அமைதியினூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல, கடத்தி செல்ல ஆண்டவர் துணை செய்வார். ஆமென்.